திருப்புகழ் 385. உருகு மாமெழுகாகவுமே மயல் பெருகும் ஆசை உலாகிய பேர்வரில் உரிய மேடையில் வார்குழல் நீவிய ஒளிமானார் உடைகொள் மேகலையால் முலை மூடியும் நெகிழ நாடிய தோதகமாடியும் உவமை மாமயில் போல் நிறமேனியர் உரையாடும் கரவு அது ஆம் மன மாதர்கள் நீள்வலை கலகவாரியில் வீழ் அடியேன் நெறி கருதோனா அதி பாதக நேசம் அது அறியாத கச்சட மூடனை ஆளவுமே அருள் கருணைவாதி வாரிதியே இரு நாயகி கணவனே உன தாளினை மாமலர் தருவாயே சுருதி மாமொழி வேதியன் வானவர் பரவு கேசன் ஆயுதபாணி நல் துளப மாலையை மார்பணி மாயவன் மருகோனே தொலைவிலா அசுரேசர்களானவர் துகள் அதாகவுமே எதிராடிடு சுடரின் வேலவனே உலகேழ் வலம் வருவோனே அருணர் கோடியினார் ஒளி வீசிய தருண வான் முகமேனியனே அரண் அணையும் நாயகி பாலகனே நிறை கலையோனே அணி பொன் மேருயர் கோபுரமா மதில் அதிரும் ஆரண வாரண வீதியுள் அருணை மாநகர் மேவி உலாவிய பெருமாளே கச்சடனை மூடனை ஆளவுமே அருள் கருணை வாரிதியே இரு நாயகி கணவனே தாளினை மாமலர் தருவாயே வாரண வீதியுள் அருணை மாநகர் மேவி உலாவிய பெருமாளே வேதத்தின் சிறந்த மொழிகளை ஓதும் அந்தணனான நான்முகனும் தேவர்களும் வணங்கும் கேசவனும் சங்கம் சக்கரம் முதலிய 5 படைகளை கைகளில் கொண்டவன் நல்ல துளசி மாலையை அணிந்த மாயவனுமாகிய திருமாலின் மருமகனே அழிவற்ற அசுரர் தலைவரான தாரகன் சிங்கமுகன் என்ற அசுரர்கள் பொடியாகுமாறு எதிர்த்து போரிட்ட ஒளி வீசும் வேலை உடையவனே உலகு ஏழினையும் வலம் வந்தவனே கோடி கதிரவர்களின் சுடர் வீசும் இளமை ஒளி விளங்குகின்ற முகமுடைய மேனியனே சிவபெருமான் அணைகின்ற பார்வதியின் மைந்தனே நிறைந்த கலை புலவனே அழகான பொன்மயமேறு மலை போன்று உயர்ந்த கோபுரம் பெரிய மதில் ஒலிக்கும் வேத வீதி யானைகள் உலவும் வீதி என்ற இவை உள்ள திரு அண்ணாமலையில் விரும்பி உலவும் பெருமாளே உருகுகின்ற நல்ல மெழுகு போல் மோகம் மிகும் காமத்திற்கு ஆளானவரின் நல்ல மாளிகையின் மாடத்தில் இருந்து தம் கூந்தலை வாரிக்கொள்ளும் அழகிய மாதர்கள் சிறந்த மயில் போன்ற ஒளி உடைய மேனியர் பேசுவதிலேயே மறைத்து ஒளித்து பேசும் மனமுடையவர் இத்தகைய விலைமங்கையரின் பெரிய வலையான கலகக் கடலில் விழுகின்றவன் நான் நல்ல நெறியை அறிய இயலாத மிக்க பாதகன் அன்பு என்பதையே அறியாத குற்றம் பொருந்திய மூடன் என்னை ஆட்கொண்டு அருளிய அருள் கடலே வள்ளி தேவசேனை என்ற இரு நாயகியரின் கணவனே நின் இரு அடிகளான சிறந்த மலர்களை அளித்து அருள்க கருணை வாரிதியே இரு நாயகி கணவனே உன தாள் இணை மாமலர் தருவாயே ஆயுதபாணி சங்கு சக்கரம் கதை வில் வாள் என்ற 5 படைக்கலங்களை கையில் கொண்ட திருமால் பஞ்சபாணியர்